மனிதர்கள் பெரும்பாலும் நன்றி கெட்டவர்கள். இந்த உலக வாழ்க்கையில் கொடுத்ததை மறந்துட்டு வாழறோம். நமக்கு கொடுத்ததை மறந்துட்டு வாழறோம். ஒரு கேள்வி கேட்டா போதும், சலிப்பு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஏதோ நல்லா இருக்கிறேன். உலகத்துல பிறந்துட்டோம்ல, சாவர வரைக்கும் வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு பதில். சொந்த வீடு இருக்கு தூங்கறதுக்கு, வீடே இல்லாதவங்க வாடகை வீட்டுல இருந்துட்டு காலம் பூரா சம்பாதிச்சு வீட்டு வாடகை கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசை ரேஷன்ல வாங்கி சாப்பிடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. குழந்தைகள்லாம் நல்லா இருக்கா? எங்க மூதேவி சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு குழந்தையோட அருமை தெரியல. குழந்தையே இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் குழந்தைகளோட அருமை, பிள்ளைகளோட அருமை. கணவன் வேலைக்கெல்லாம் போறாரா, நல்லா இருக்கிறாரு? எங்க மாசத்துல 10 நாள் வீட்டுலதான் இருக்கிறார், பேசாம தூங்கிட்டு கிடக்குறாரு, வேலைக்கே போக மாட்டேங்குது. மனைவி பதில். கணவனே இல்லாத மனைவிமார்கள், பெண்கள் கணவனுடைய அருமையை பத்தி கேட்டா தெரியும் ஒரு கணவன் இல்லையேன்ற கவலை. அதே மாதிரி மனைவி எப்படி இருக்காங்க? ஏன் கேட்கிற, ஓயாம சண்டை தான் ஊர் பூரா, எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா வீட்டுலதான் இருக்கு அப்படின்னு பதில். மனைவியே இல்லாத கணவன்மார்கள்ட்ட கேட்டா தெரியும் மனைவியுடைய அருமை. இதே மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிட்டு போலாம். எல்லாம் இருந்து சலிப்பு. ஏதோ பிறந்தோ சாவர வரைக்கும் வாழ்ந்துதானே ஆகணும். எல்லாம் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அதெல்லாம் நம்ம விட்டு போன பிறகுதான் அதோட அருமை தெரியும். அது அருமை தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை.